Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 16th May 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மார்ஜினலி அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் டவ் ஜோன்ஸ் 0.14%, S&P 500 0.30, நாஸ்டாக் 0.66. இந்த மாதிரி ஒரு மார்ஜினலாக ஏறி முடிஞ்சிருக்கிற ஒரு நிலையில ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷங்காய் மட்டும், அதாவது சீன சந்தை தற்போது சற்று இறங்கி துவங்கி வியாபாரமாகிறது. மற்றபடி ஜப்பான் சந்தையான நிக்காய், ஹாங்காங் சந்தையான ஹாங்சங், சவுத் கொரிய சந்தை காஸ்பி, தைவான் சந்தை எல்லாமே சற்று ஏற்றத்துடன் துவங்கி ஏரிய வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய சந்தையான நிப்டி அப்படின்றது வந்து இப்போ சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயர் வியாபாரமாகிறது. அது ஒரு 40-45 புள்ளிகள் தற்போது ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். ஏற்கனவே நம்முடைய சந்தையானது கிட்டத்தட்ட தொடர்ந்து இப்போ ஒரு உச்சத்தை நோக்கியதை பழைய உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிப்டியை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் 16,350 லெவலில் நம்ம முன்னாடி வச்சிருந்தோம். அது வந்து நேற்றுக்கு பிரீச் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த முக்கியமான லெவலில் 18,650 வச்சிருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட் லெவலையும் 18,000 வந்து 18,200க்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதான் இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச். இருந்தாலும் நிப்டி வந்து 18,800 நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக நம்ம 17,800 சொல்லிக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் ஆஃப் தட் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ரிவர்ஸ் அண்ட் ஷார்ட்டர் பேட்டர்ன். நிப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ ஹைக்கு டச் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்போர்ட் லெவலையும் அப் பண்ணியிருக்கோம் 43,000க்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நம்ம 45,100 இப்போதைக்கு வச்சிருக்கோம். அதாவது அதனுடைய புதிய உச்சத்தை, அதாவது பழைய உச்சத்தை உடைத்து புதிய உச்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு அடுத்த லெவலா கொஞ்சம் வச்சிருக்கிறோம். பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது யூஎஸ் வந்து 3.49, அதாவது சின்ன மாற்றம் தான் அதில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். டாலர் டெக்ஸும் சிறிய மாற்றத்தோட 102.4 இருக்கு. பிரெண்ட் க்ரூட் மட்டும் கொஞ்சம் வலிமையாக ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா இப்போ 75.80 பெர் பேரல் 73 அப்படின்றத நோக்கி நகர்ந்து பார்க்குறோம். இல்லை குறிப்பா ஒப்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கட் அப்படின்றத வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்னொரு தகவல். கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. 2013-2015 அப்படி இருக்கிறத பார்க்குறோம். பட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் தொடர்ந்து இன்னும் வலிமை குன்றி வருவதை நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 81.9 இருந்தது, 82, 82.10, 82.30 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு, வலிமை குன்றி கொண்டு வருவதை, டாலர் வலிமையாகவும் ரூபாய் வலிமை குன்றி வருவதை பார்க்குறோம். Q4 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்றதும் வந்து ஒரு தம்ஸ் அப், சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான பெர்ஃபார்மன்ஸாக நம்ம பார்க்குறோம். வர வர மீதி முக்கியமான ரிசல்ட்ஸை அவ்வப்போது நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சந்தையில் பையரா இருக்கிறாங்க. தினம் கிட்டத்தட்ட 1,700 கோடியிலிருந்து 2,000 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. அதான் சந்தையை உயர்த்தி கொண்டிருப்பதாக நம்ம பார்க்குறோம். டிஐஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவர்கள் வந்து எஃப்ஐஸ் பையரா இருக்கும் செல்லராக இருந்துட்டு வந்தாங்க. அப்போ நேற்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பையர்ஸ் 191 crores பையராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆக சந்தையானது சூடு பிடித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பழைய உச்சத்தை தாண்டும் அப்படின்ற மாதிரியான நிலைமையில் போய் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் எல்லாம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம் இல்லையா. வாழ்க்கையில எல்லாருமே வந்து தங்களுடைய பணத்தை வளர்க்கணும். அதுக்கான வழிமுறையை பங்கு சந்தையை பற்றியும் படிக்கணும். அதுக்கான பயிற்சி வகுப்பு தமிழ்ல 21ஆம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ நீங்க கிரியேட் பண்ணுங்க. நிஃப்டி 50ல இருந்து அதுக்கான என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட்டை கொடுக்குறோம். இது டைமர் ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு 3 மாசம் வேலிடிட்டி 499, 10 கம்பெனினா 499 வரும் இல்லையா. இப்போ 10 கம்பெனிக்குமே கன்செஷன்ல உங்களுக்கு 499ல இருக்கு ஒரு ஷார்ட் பீரியட். நிஃப்டியை வந்து எவ்ரிடே நம்ம லைவா அனலைஸ் பண்றோம். 11 மணிக்கு எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல நிறைய தினசரி பண மண் வாய்ப்புகளும் இதில் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் இல்லையா. ஸோ அந்த சைட்வே மூவ்மெண்ட்ல இருந்து இப்போ என்ன பண்ணிருக்கு, கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குது. அஃப்கோர்ஸ் மேலே நான் போட்டிருக்கிற லெவல்ஸ் 18,650 முதல் தடைநிலை ஆகும். அதற்கு அடுத்து 18,800 வச்சிருக்கிறோம். கீழே வரும்போது 18,000 முக்கியமான ஆதரவு நிலையாக இருக்கு. இதான் வந்து நம்ம கேண்டில்ஸ்ல இருந்து டிரைவ் ஆகக்கூடிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ்
கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.